ஒரு பட்ஜெட்ல போடுறோம், 8000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். பட்ஜெட்ல மார்ச் மாசம் மட்டும் 50% பட்ஜெட் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க மார்ச் மாதம் மட்டுமே. அப்ப எப்படி இருக்கும்? தரமான ரோடு போட முடியுமா? தரமான வேலை செய்ய முடியுமா? ஏன் இதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லை? ஒரு முதலமைச்சராக இருந்து நீங்க அதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் காரணம். பார்த்திருந்தீங்கன்னா நிச்சயம் எல்லாமே சரி பண்ணிருக்க முடியும். நீங்க எதுவுமே பண்ணல. எஜுகேஷன் சிஸ்டம் சரி பண்ணல, சென்டாக்கு கொடுக்கல, கேட்டா நீங்களே ஃபண்டை சரண்டர் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்னொரு ஸ்கேம் பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் புதிய பாரதியார் கிராம பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல 2 எக்ஸ் அபிஷியல் டைரக்டர் போடலாங்க. போடலன்னா நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேட்ல உள்ளவங்களே கூட போடலாம். இப்ப நாங்களாம் கூட ஒரு கம்பெனியோட டைரக்டரா இருந்திருக்கோம். ஒரு ஆளு போடுறாரு, யாரா ரமேஷ்குமார்னு சீர்காழிக்காரர் போடுறாங்க. நம்ம ஊர்ல புதுவை பாரதியார் கிராம பேங்க்ல டைரக்டரா ரமேஷ்குமார் சீர்காழிக்காரர் ஒருத்தர். இன்னொன்னு யாருன்னா, ஐஎன்டியூஸோட ஜெனரல் செக்ரட்டரி, காலிக்கட்ல உள்ள ஐஎன்டியூஸோட ஜெனரல் செக்ரட்டரி ஷரீப் மரக்கான்னு ஒருத்தர் போடுறாங்க. ஏன் அவங்க 2 பேரும் போட்டீங்க? இதை ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கணும். அதாவது இந்த மாதிரி வெளியால போட்டீங்களே, ஏன் இந்த மாதிரி ஆளை போட்டீங்க? அதனால இந்த புதிய பாரதியார் கிராம பேங்க்ல ஊழல் நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அதுக்கு தலைவர் மூலியமா நாங்க கடிதம் எழுத போறோம். எவ்வளவு அக்கறையும் அன்பு காட்டுறாரு என்பத இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏற்கனவே அப்துல் கலாம் அந்த பொறுப்புல ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டு எவ்வளவு பெருமை சேர்த்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அத மாதிரி ஏற்கனவே மூப்பனாருக்கு ஒரு பிரதமரா வாய்ப்பு கிடைச்ச போது தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு தடை ஏற்படுத்தி அது வராமல் செய்தார்கள். அதுபோல் இதில் செய்யாமல் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் ஒரு தமிழர் மிகச்சிறப்பான ஒரு பதவிக்கு செல்ல போகிறார். அப்படி சென்றால் நம்ம ஒரு இந்திய நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவுடைய தமிழின் மேல் பற்றை பாரத பிரதமர் காட்டும் போது தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் அதை கண்டிப்பாக தமிழ் என்று பேசக்கூடியவர்கள் தமிழக தலைவர்களை ஒரு ஜனாதிபதியா வருவதற்கு எப்படி இவர்கள் நடந்து கொள்ள போகிறார்கள் என்பது தெரியும். நிச்சயமாக அவர்களுடைய தமிழ் பற்றை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும்.